பார்த்தீங்களா, சாப்பிடவே ஆசையாக இருக்கிற பன்னீர் சுக்கா செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் கிரேவி கட்டியாக செய்ய போகிறோம். அதுக்கு பன்னீர் வாங்கி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சு இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா வறுக்க போகிறேன். அதுக்கு மல்லி, 4 வத்தல், சீரகம், பெருஞ்சீரகம், நம்ம அந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு வதக்கி அரைக்க போகிறோம். இதை எல்லாம் போட்டு நல்லா வறுத்தாச்சு. ஆறவும் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம். 2 இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த இதில் புல்லட் ஜாரில் போட்டு அரைக்கணும். பாத்திரத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி ஊற்றி நல்லா கிண்டுவோம். எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். இந்த நேரத்தில் நம்ம பொரித்து வச்ச பன்னீரை போட்டுணும். மல்லித்தலை தூவி இறக்கிடுவோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.